நம்முடைய பெண்கள் தமிழ்நாட்டு பெண்களை இனத்தையே விலை மாதா என்று அர்த்தத்தில் தொலை பேசியிருப்பது உண்மையிலேயே இந்த நாட்டிலே இருக்கிற பெண்கள், இந்த நாட்டிலே வாழுகிற அத்தனை பேரும் இழிவுபடுத்துகிற நிலையாகத்தான் இவருடைய பேச்சு இருந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, திமுகவுடைய அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் இதுபோன்ற சொற்கள் அவருக்கு பேசியிருப்பது என்பது உண்மையிலேயே கடுமையாக கண்டிக்கக்கூடிய ஒன்று மட்டுமல்ல, இவர் மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலைவர் அவர்கள் நேரடியாக அவரே வருகிறது, அவரே கையொப்பமிட்டு கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள். இதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை மக்கள் தான் பார்க்க. புகார் மனு கொடுத்திருக்கிறீங்க, அங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரியான உத்தரவு? உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். தலைவர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். உண்மையிலேயே இவர் சொன்னது மட்டுமல்ல, நான் சொல்லியிருப்பதை நான் மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை. இந்த வார்த்தை என்பது உண்மையிலேயே இவரும் ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடியவர். இவருக்கும் சகோதரிகள் இருக்கிறார், இவருக்கும் தாய் தந்தைகள் இருக்கிறார். அவர் மனதிலே வைத்து அவரெல்லாம் பேசியிருக்கிறது தவிர இப்படிப்பட்ட சொற்களை சொல்வதற்கு உண்மையிலேயே இவருக்கு பின்பலம் ஒன்று இருக்கிறது. திமுகவின் பின்பலம் இருக்கின்ற காரணத்தை அடிப்படையில் தான் மூன்று வார்த்தைகளை தெரிவித்திருக்கிறார்கள் தவிர வேறொன்றும் இருப்பதற்கு இல்லை. அரசியல் கட்சி தலைவர்கள் கூட விஜய் அவர்களை விமர்சிக்கும் போது நடிகைகள், பெண்களை பத்தி எல்லாம் நிறைய விமர்சனங்கள் முன் வந்துச்சு. இப்ப சமூக வலைதளங்கள்ல உங்களுடைய குடும்பம் இருக்கிறது, உங்கள் சகோதரிகள் இருக்கிறார்கள், தாய் இருக்கிறார்கள். இது போன்ற விமர்சனம் செய்தால் நீங்கள் சரியாக இருக்குமா என்பதை நீங்களே சொல்றாங்க. இது சாதாரண வார்த்தைகள் அல்ல. விபச்சாரங்கள் என்பது சாதாரண வருடம் எல்லோரையும் பிடிக்கிறது, தனிப்பட்ட முறையில். இது தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்கள், தங்கைமார்கள், அக்காக்கள் அனைவருமே குறிக்கின்ற வார்த்தைகளாக இந்த வார்த்தை அடிப்படையில் பல்வேறு பணிகள் இருக்கின்ற போது டிஜிபி அலுவலகத்திற்கு வருகிறது இந்த கடிதத்தை தந்திருக்கிறார் என்பது அவருடைய மனவேதனை என்ன இருக்கிறது. அவர் தனிப்பட்ட முறையில் அவர் மேல் மட்டும் கொடுத்திருக்காரு சார், இல்ல கட்சியோட தலைவராக இருக்கட்டும், இல்ல மற்ற நிர்வாகிகளா இருக்கட்டும், தொடர்ந்த மாதிரி விமர்சனம் நடந்துட்டே இருக்கு. அதுக்கு விமர்சனங்கிறது வேறு, இன்றைய இவர் சொல்லியிருப்ப வார்த்தைகள் வேறு. இந்த வார்த்தைக்கும் அதற்கும் நீங்கள் முடித்து போடக்கூடாது. உங்களுக்கும் சகோதரிகள் இருக்கிறார்கள், உங்களுக்கும் தாய் தந்தை இருக்கிறார்கள். இது போன்ற விமர்சனம் செய்வது சரியா என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொண்டு பத்திரிகை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான்